திப்பிலி. இந்த திப்பிலி டீ எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, இதில் திப்பிலியும், லவங்கப்பட்டை, ஓமம் இது 3மே சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த திப்பிலி வந்து ரொம்ப காரத்தன்மை இருக்கக்கூடியது. லவங்கப்பட்டை நறுமணம் தரக்கூடியது. திப்பிலியோட காரத்தை இது வந்து குறைக்குங்க. அதே மாதிரி ஓமம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ரிச் ஃபைபர் கண்டென்ட். இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திப்பிலி 50 கிராம், லவங்கப்பட்டை 100 கிராம். திப்பிலியை விட 2 மடங்கு லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க. ஓமம் 20 கிராம் போதும். 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவில் இதை எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி நம்ம டீ மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இதில் கொஞ்சம் தேனும் சேர்த்துக்கோங்களேன். இதனால் என்னங்க ஹெல்த் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, லங்ஸ், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க, சுவாச பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து அடிக்கடி வீசிங் வந்துடுதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த திப்பிலி டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவும் டென்ஷன் தலைவலிங்க, டீ குடித்தாதான் ஆச்சு அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த டென்ஷன் தலைவலிங்க, டீ குடித்தாதான் ஆச்சு அப்படின்ற நிலைமையில் இருந்தீங்கன்னா, இந்த திப்பிலி டீ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.